காய்ஸ், இன்றைக்கி ஒரு கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? நான் இந்த சிம்பிள் மேக்கப் லுக்கை எப்படி க்ரியேட் பண்ணுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்லி வித் 2 ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து கணக்கில் வராது. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் ப்ரெப் வந்து மேக்கப்புக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நான் எப்பவும் போல் மாய்ஸ்சரைசர் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் சன் ப்ரொடெக்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ சன்ஸ்க்ரீன் இஸ் மஸ்ட். நீங்கள் எந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் ப்ரைமர். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் எனக்கு கொஞ்சம் போர்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்மைல் லைன்ஸ் க்ரியேட் ஆகும், அதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ப்ரைமருக்கு அப்புறமா இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தால் போதுங்க, நீங்கள் எந்த லுக் வேணால் க்ரியேட் பண்ணலாம் மிஸ்மேட்ச் பண்ணி. இந்த நைக்கா கன்சீலர் பேலட்டில் 3 ஷேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. 01, 02, 03 என்கிட்ட இருக்கிறது 02 ஷேடு. இதில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஷேடுமே எனக்கு மேட்ச் ஆகும். மிஸ்மேட்ச் பண்ணி நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த ஃபுல்லாக காலி பண்ணி வச்சுருக்கிறது தான் என்னோடய எக்ஸாக்ட் ஷேடு. ஸோ ஆல்மோஸ்ட் அதை நான் வந்து முடிக்க போகிறேன். மீதி இருக்கிற ஷேட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணேன். பேஸ் வந்து இந்த மாதிரி தான் டர்ன் அவுட் ஆயிருந்துச்சு. உங்களுக்கு கன்சீலர் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஒரு பேலட் வாங்கிக்கோங்க. ஃபவுண்டேஷன் இல்லாமல் சூப்பராக பேஸ் ஃபுல் டே ஸ்டே ஆகும். நீங்கள் மேக்கப் போட்ட மாதிரியும் தெரியாது, அட் த சேம் டைம் மேக்கப் போட்டிருக்கீங்க, ஒரு மாதிரி க்ளோவாக இருக்கும் ஸ்கின். அட் த சேம் டைம் ப்ளஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளஷ். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். இன்சைட்டில் வந்து 03 ஷேடு தான். அது வந்து போடும் மோஸ்ட்டில் கொஞ்சம் பிரைட்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஆஃப்டர் தட் அது செட்டில் ஆயிரும். தென் அண்டர் ஐஸையும் மவுத்து சுற்றியும் நான் வந்து காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிட்டேன். தென் திஸ் இஸ் மை ஃபேவரட் பார்ட், ஐலைனர். நான் வந்து எப்போவுமே விங்ஸ் வச்சு தான் லைனர் ட்ரா பண்ணுவேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ நீங்கள் அது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நான் 2 கண்ணிலையும் ட்ரா பண்ணிட்டேன். ஆஃப்டர் தட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு பேஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபுல் டே ஸ்டே ஆகும். நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லைனா ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் போகிறீங்க, அந்த மாதிரினா இந்த மாதிரி மேக்கப் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் தேங்க் மீ லேட்டர். ஆஃப்டர் தட் ஃபேவரட் பார்ட் தான் அது லிப்ஸ்டிக். பிகாஸ் நம்ம வந்து மேக்கப்பே பண்ணாமல் வெறும் லிப்ஸ்டிக் அண்ட் லைனர் போட்டாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது ஸ்கின் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஒரு 3 ஷேட்ஸ் மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு மரூன் ஷேட் கொண்டு வந்தேன். மேக்கப்லாம் பண்ணி முடிச்ச உடனே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நேச்சுரல் லைட்டில் என் ஃபேஸ் எப்படி இருந்துச்சு நான் உங்களுக்கு காமிக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.